அம்மு பாப்பா எப்ப பார்த்தாலும் தன்னோட காவேரி மிஸ்ஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த விஜயும், "என்ன உங்களுக்கு உங்க மிஸ்ஸ அவ்ளோ பிடிக்குமான்னு?" கேட்க, காவேரி பாப்பாவும், "ஆமா, எனக்கு அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் உங்கள எனக்கு எவ்ளோ பிடிக்குமோ, அதே மாதிரியே மிஸ்ஸையும் பிடிக்கும் தெரியுமா?" உடனே விஜயும் கொஞ்சம் பொறாமையோட, "ஓ! இப்ப வந்த மிஸ்ஸு உனக்கு இவ்ளோ நாளா உன்ன பார்த்துக்கிட்டு இருந்த அப்பாவ விட ரொம்பவே பிடிச்சிருக்கு போலயே!" "அப்பா, நிஜமாவே அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க வேணா பாருங்க. நீங்களுமே நேர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடும். ஏன், நீங்க டெய்லியும் என்கிட்ட ஒரு ராஜா ராணி கதை சொல்லுவீங்க தெரியுமா? அந்த கதையில வர்ற குயின் மாதிரி அப்படியே இருப்பாங்க. பார்க்க மட்டும் இல்ல, அவங்களோட குணமும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் நாள் நான் அழுதுகிட்டு இருக்கும்போது, யாருமே என்ன கண்டுக்கல. ஆனா மிஸ் தான் வந்து என்ன சமாதானப்படுத்துனாங்க தெரியுமா? நீங்க கூட அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னீங்கல்ல, அத சொன்னா மிஸ்ஸு அதெல்லாம் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஏன்னா, மிஸ்ஸு அவ்ளோ நல்லவங்க." உடனே விஜயும், சரி, சரி. பாப்பா, இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா, நானும் மிஸ்ஸ பார்த்தாகணுமே! கண்டிப்பாப்பா. நீங்க நாளைக்கே மிஸ்ஸ பார்க்க வரீங்களா? வரேன். உன்ன ஸ்கூல்ல ஈவ்னிங் கூட்டிட்டு போகறதுக்காக வருவேன்ல, அப்ப நான் பார்க்குறேன். சரியா? ஏன்னா மார்னிங் எப்படியும் பார்க்க முடியாம போயிடுது. ட்ரை பண்ணி மார்னிங் பார்க்க முடிஞ்சா பார்க்குறேன். அப்படி இல்லன்னா ஈவ்னிங் பார்க்குறேன். சரியா? ஓகே டாடி. சரி வாங்க, சீக்கிரமா தூங்கிட்டு, காலையில சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போகலான்னு, தூங்கி முடிச்சுட்டு காலையில வேக வேகமா கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. வழக்கம் போல விஜய் நெனச்ச மாதிரியே காலையில காவேரிய பார்க்க முடியல. அதே மாதிரி காவேரியும் விஜய மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு காவேரி தன்னோட பாடம் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அதுல ஒரு பாடமா, இந்த மாதிரி நீங்க இப்ப எல்லாரும் உங்களோட குடும்பத்துல இருக்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே வரைய போறீங்க. அதாவது உங்க குடும்பத்த வரைய போறீங்க. ஓகேவா? நீங்க உங்க அம்மா, அப்பா, அப்புறம் தம்பி, தங்கச்சின்னு யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களையுமே சேர்த்து வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஓகே, ஓகே. சீக்கிரம் குயிக்கா யாரு வரைஞ்சுட்டு வரீங்கன்னு பார்க்கலான்னு உட்கார்ந்திருக்க, அப்போ சீக்கிரமாவே காவேரி பாப்பா தன்னோட ஃபேமிலி மெம்பர் படத்த வரைஞ்சுட்டு தான் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு காவேரியும் கொஞ்சம் ஆச்சரியத்தோட அந்த ஃபோட்டோவ வாங்கி பார்த்தா, அதுல பாப்பாவும் ஒரு பாயும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ தான் இருக்கு. உடனே காவேரியும், "ஆமா, இது 2ம் யாருன்னு?" கேட்க, உடனே அம்மு பாப்பாவும், "இது நானு, இது எங்க அப்பா." சரி, எல்லா படம்லாம் நல்லா தான் வரைஞ்சிருக்கீங்க. ஆனா, நீயும் உங்க அப்பாவும் மட்டும் இருக்கீங்க. உங்க அம்மா எங்க? அது வந்து எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. இப்படி ஒரு வார்த்தைய காவேரி பாப்பாவோட வாயிலருந்து கேட்ட காவேரியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் பாப்பாவ ஃபீல் பண்ண வைக்க கூடாதுன்றதுக்காக அவங்க, "இங்க பாருங்க, உங்க அம்மா எங்க போனாலும் உங்கள பத்தி தான் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி உங்களோட குடும்பத்துல அவங்கள சேர்க்காம இருந்தா எப்படி? இங்க குடுங்க." அப்படின்னு அவங்க பக்கத்திலேயே ஒரு லேடியோட ஃபோட்டோவ வரைஞ்சுட்டு, "இதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஃபோட்டோவ வரைஞ்சா இப்படிதான் வரையணும். ஏன்னா, இப்படி வரைஞ்சா தான் உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க உங்க அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க. நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு கேட்டு பாரு. நிஜமாவே அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கும். முக்கியமா இதுக்கப்புறமா நீ அம்மா இல்லன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. எங்க இருந்தாலும் உங்க அம்மா உன்னையே தான் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்படி ஃபீல் பண்ணனா கண்டிப்பா அவங்கள வருத்தப்படுவாங்கல்ல." "ஆமா மிஸ். அப்பாவும் என்கிட்ட இதையே தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன, எனக்கு அப்பப்போ எங்க அம்மா ஞாபகம் வந்துரும். நான் இதுவரைக்கும் எங்க அம்மாவோட முகத்த கூட பார்த்ததில்ல தெரியுமா? நானும் அப்பா கிட்ட நெறைய தடவ அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அப்பாவும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு அம்மா ஃபேரி டெய்ல் ஸ்டோரியில வர்ற ஃபேரி மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதனால தான் நேத்து கூட நான் அப்பா கிட்ட உங்கள பத்தி சொன்னேன். ஏன்னா எங்க அப்பா சொல்ற கதையில வர்ற அப்படியே ஃபேரி மாதிரியே நீங்க இருக்கீங்க. அப்பாவும் நான் இப்படியெல்லாம் சொல்றத கேட்டுட்டு உங்கள மீட் பண்ணணும்னு கூட சொன்னாங்க. ஆனா காலையில தான் பார்க்க முடியல." இத பார்த்துட்டு காவேரியும், "காலையில பார்க்க முடியலன்னா என்ன? ஈவ்னிங் நானே உன்ன வெளிய கூட்டிட்டு போறேன். உன்ன பார்க்க உங்க அப்பா தானே வருவாங்க." "ஆமா மிஸ். நம்ம இன்னைக்கு ஈவ்னிங் அப்பனா பார்த்துரலாம். அப்பா தான் வருவாங்க. நீங்க 2 பேரும் மீட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் எங்க அப்பாவ ரொம்பவே பிடிக்கும். எங்க அப்பாவுக்கும் எனக்கு ஏன் உங்கள இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிரும்னு" சொல்லி கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு காவேரியும், "சரி, சரி போய் உட்காருங்கன்னு" அந்த கிளாஸ முடிச்சுட்டு ஈவ்னிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறமா காவேரிய பார்க்கலான்னு பார்த்தா, முன்னாடி காவேரிய காணோம். இத பார்த்துட்டு காவேரியும், "என்ன இவ அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாளா என்ன?" எங்க சரி விடுங்க பார்த்துக்கலான்ட்டு அவங்க தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா காவேரி கிளாஸ் ரூம விட்டு வெளிய போற நேரமா பார்த்து, அவங்க முன்னாடி அம்மு வந்து நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு காவேரியும், "ஆமா, பெல் அடிச்சோனே நீங்க எங்க போயிட்டீங்க?" "இல்ல மிஸ், நான் வாஷ்ரூம் போயிருந்தேன்." "ஆமா, நீங்க என்ன விட்டுட்டு போகுறீங்க?" "நான் உன்ன விட்டுட்டுலாம் போகல. நீ எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் நீ இல்லன்னோனே, சரி நீ மறந்துட்டன்னு நெனச்சுட்டு நானும் கெளம்பிட்டேன்."
நான் எப்படி மிஸ் மறப்பேன்? நீங்க வாங்க சீக்கிரமா போலாம். அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, உடனடியா காவேரிய கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியயும் விஜய் தன்னோட ஃபோன நோண்டிக்கிட்டு காவேரி பாப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கோ அவங்களோட மிஸ்ஸ பார்க்கணுன்ற ஞாபகமே இல்ல. அதனால அவங்க காவேரி பாப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் கரெக்ட்டா அம்மு பாப்பாவும், காவேரியும் பக்கத்திலேயே வந்துடுறாங்க. ஆனா திடீர்னு இந்த அன்பு என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அந்த ஸ்கூலுக்கு வெளியவே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா, காவேரி இந்த மாதிரி இந்த ரூட் வழியா போனத பார்த்த அன்புவுக்கும், ஒரு வேள காவேரி இந்த ஸ்கூல்ல இருப்பாங்களோன்ற சந்தேகம். அதனால தான் அவங்க ஒரு வேள காவேரி இந்த ஸ்கூல்ல தான் இருக்காளான்றத பார்க்கறதுக்காகவே அங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க பயந்த மாதிரியே காவேரி அதே ஸ்கூல விட்டு தான் வெளிய வராங்க. அதுவும் அவங்க கூடயே காவேரி பாப்பாவையும் கூட்டிட்டு வர்றத பார்த்துட்டு, அவங்களுக்கு செம்ம பயமே ஆயிடுச்சு. ஏன் வெளிய விஜய் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் விஜய் சும்மா தலைய நிமிர்ந்து பார்த்தாவே காவேரிய பார்த்துரலாம். பட் அவங்க ஃபோன்ல ஏதோ தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்கனால அவங்க அத நோட் பண்ணவே இல்ல. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்ட அன்பும் உடனடியா விஜய் கிட்ட வந்து, "என்ன விஜய், நீ பாப்பாவ கூப்பிடவா வந்த?" "ஆ, ஆமா சித்தப்பா. நான் அம்முவ கூப்பிட தான் வந்தேன். ஆனா நீங்க என்ன இந்த பக்கம்?" "இல்ல, நான் சும்மா தான் ராதாவுக்கு ஒரு சின்ன டேப்லெட் தேவைப்பட்டுச்சு. அத வாங்குறதுக்காக வந்தேன். சரி நீ போ. நான் அம்முவ கூட்டிட்டு வரேன். நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன்." "இல்ல சித்தப்பா, நானே அவள கூட்டிட்டு வந்துடுறேன்." "அட நீ வேறப்பா, நாங்க இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அம்மு கூட சேர்ந்து விளையாடணும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான் காரணம். ஆனா அவ தான் ஸ்கூல்ல லீவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி அவள கூப்பிடயாவது வந்து அவகிட்ட கொஞ்சம் பேசி, அவளுக்கு ஏதாவது வாங்கி குடுத்துட்டு வரலான்னு நெனச்சேன். இப்போ உன் கூட வந்தானா, இல்ல உன்ன பார்த்தானா, கண்டிப்பா அவ என் கூட வரவே மாட்டா. நீ போப்பா, நான் அம்முவ கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, உடனே விஜயும், "இல்ல நான் தான் வெயிட் பண்றேன்னு அம்முவுக்கு தெரியும். நான் ஒரு வேளை இல்லன்னா, கண்டிப்பா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் படமாட்டா. நான் அம்முவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரணும்னு ஒரு பிளானோட வந்திருக்கேன். நீ என்னடான்னா, இவ்ளோ நாளா நீ தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. இதுக்கப்புறமும் நாங்க ஒரு 10 நாள் இருக்க போறோம். அதுக்கப்புறம் நீ தானே கூப்பிட வரப்போற. இன்னைக்கு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. சரி நீங்களே அம்முவ கூட்டிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேல வந்துருச்சு. நானும் போறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் அம்முகிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் அம்மு ஏதாவது கேட்டானா, நீங்க அவள கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஆ சரிப்பா, சரிப்பா. நீ முதல்ல கிளம்பு. ஏதோ வேல இருக்குன்னு சொன்னல்ல. கிளம்பு, கிளம்புன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா விஜய அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா விஜயும் கார்க்குள்ள இறங்கி அந்த காரும் மூவ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஆனா பக்கத்துல வந்துட்டு இருந்த அம்முவும், தன்னோட அப்பா தன்ன கூட்டிட்டு போகாம அப்படி எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு, உடனே கார் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அப்பா, அப்பான்னு கத்திக்கிட்டே போகுறாங்க. இத பார்த்துட்டு பதறி போன காவேரியும், "அம்மு நில்லு, அம்மு நில்லுன்னு" அவங்க பின்னாடி போறாங்க. ஆனா முன்னாடி கார்ல போய்க்கிட்டு இருக்க விஜய்க்கும், அம்முவோட குரலும் கேட்குது. ஏன் காவேரியோட குரலுமே கேட்குது. இதுல கொஞ்சம் ஷாக்கான விஜயும் உடனடியா தன்னோட கார நிறுத்திட்டு கதவ ஓப்பன் பண்றாங்க. பட் விஜய் தன்னோட கார நிறுத்தினத பார்த்த உடனேயே அன்புவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போது. அவங்க பயத்தோட எங்க விஜய் காவேரிய பார்க்க போறானோன்னு திணறி போய் நின்னுகிட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வரப்போதா என்ன? விஜயும் காவேரியும் மீட் பண்ணிக்க போறாங்களா என்ன? அப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, கண்டிப்பா ராதா, அன்பு சித்தப்பா, முக்கியமா தாத்தா இவங்க 3 பேரையும் சாகுற வரைக்கும் விஜய் மன்னிக்க போறதே கிடையாது. சோ இத மனசுல வச்சுக்கிட்டு அன்பு கடைசி நிமிஷத்துல கூட விஜய்க்கு எதிரா காவேரிய பார்க்க விடாம ஏதாவது சதி திட்டம் தீட்ட போறாங்களா என்ன? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ அம்மு பாப்பாவுக்காகவாவது சீக்கிரமா விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்ந்துடணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.